மஹமூத் அப்பாஸுக்கு 90 வயதுகளை அவர் எட்டியிருக்கிற காரணத்தினால அவருக்கு அடுத்ததாக ஒரு துணை ஜனாதிபதியை உருவாக்கி கொள்ள வேண்டும். யார் இதற்கு தேர்வு செய்யப்படலாம் என்கிற போட்டியில 4 பேர் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அடுத்ததாக காசாவில் என்ன நடக்கும் என்பதற்கான எந்த திட்டமுமே அரசாங்கத்திடத்தில் இல்லை. நம்முடைய அரசாங்கத்தின் மீது ராணுவம் வைத்திருந்த நம்பிக்கையை ராணுவம் இழந்து விட்டது. எனவே இந்த அரசாங்கம் தோல்வி கண்டிருக்கிறது இந்த யுத்தத்திலே என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் பகிரங்கமாக அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசாவினுடைய யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு 565 நாட்களாக இருக்கக்கூடிய இந்த நிலையில இன்றைக்கும் காசாவிலே என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, பாலஸ்தீனத்தை ஒட்டிய மத்திய கிழக்கு நாடுகளிலும் சர்வதேச அரசியலிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினம் முதன்மையாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, நமக்கெல்லாம் தெரியும் காசா பற்றி எரிகிறது. காசாவிலே 75,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் 1,20,000க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் பைத்துலாகியாவில் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் இடிபாடுகளுக்குள் இருந்து மக்கள் தங்களை காப்பாற்றுமாறு கதறுகிறார்கள். ஆனால் காப்பாற்றுவதற்குரிய எந்த ஒரு வசதியும் இல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய செம்பரை சங்கத்தை சேர்ந்தவர்கள் கூட தடுமாறிக்கொண்டு பதறிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை அல் ஜசீரா ஒளிபரப்பி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அடிக்கடி நம்ம இந்த ஒரு பிரச்சனைன்னு வந்தா அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளாமல், பிரச்சனையை கண்டுகொள்ளாமலே இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இத்தாலி எரிந்து கொண்டிருக்கிற போது நீரோ மன்னன் பிடில் வாசித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லுவார்கள். இத்தாலியை பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது யுத்தத்தில். அந்த நேரத்தில் ஆட்சியாளராக இருக்கக்கூடிய நீரோ மன்னர் என்ன பண்றாராம்னா, பிடில் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன செய்யணும்னா இத்தாலியை மீட்கிற வேலையை பார்த்திருக்கணும், ஆனா அதை பண்ணல, வேறொரு வேலையை பண்ணாருன்னு சொல்லி இது உதாரணமாகவே சொல்லுவார்கள். அந்த மாதிரி காசா பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மேற்கு கரையை ஆளக்கூடிய PLO என்று சொல்லக்கூடிய யாசர் அரபாத் உருவாக்கிய ஃபத்தாஹ் அமைப்பு, அவங்க தான் மேற்கு கரையை ஆள்றதா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆள்றாங்கன்னா ஒரு முனிசிபாலிட்டின்னு விளங்கிக்கிறங்க, அந்த அளவுக்கு உண்டான அதிகாரம் தான் அவங்களுக்கு இருக்குது. ஆனா ஜனாதிபதி பிரதமர் சொல்லிக்கிருவாங்க. இந்த குரூப் என்ன பார்க்குதுன்னு சொன்னா, தற்போது மஹமூத் அப்பாஸுக்கு 90 வயதுகளை அவர் எட்டியிருக்கிற காரணத்தினால அவருக்கு அடுத்ததாக ஒரு துணை ஜனாதிபதியை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்கான போட்டி தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. காசா என்ன நடந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை, காசா அழிக்கப்பட்டாலும் பிரச்சனை இல்லை. வெஸ்ட் பேங்கை எடுத்துக்கிட்டா தூஃபாவாக இருக்கலாம், ஜெனினாக இருக்கலாம், ஏன் ஜெருசலமாக இருக்கலாம், மஸ்ஜிதுல் அக்ஸாவாக இருக்கலாம். அங்கெல்லாம் கடுமையான தாக்குதல்கள் நடைபெற்று வருவது. தூஃபாவில் மட்டும் இதுவரைக்கும் 2800க்கும் மேற்பட்ட வீடுகள் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் நடந்தாலும் பரவாயில்லை, நம்ம ஆட்சிக்கு வந்துடணும், அடுத்த துணை ஜனாதிபதியாக நம்ம வந்துட்டோம்னா மஹமூத் அப்பாஸ் போட்டு போயிட்டாருன்னு சொன்னா உடனடியாக நம்ம அந்த இடத்தை அடைஞ்சுக்கலாம் என்று சொல்லி ஒரு போட்டி உருவாகி இருக்கிறது. இந்த போட்டிகளில் 4 பேர் போட்டியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த 4 பேர் தான் போட்டியில் இருக்கக்கூடியவங்க. இதுல 2 பேர் இந்த போட்டியில் கண்டிப்பாக தேர்வாக மாட்டார்கள் என்கிற ஒரு நிலையும் இருக்கிறது. தேர்வு செய்யப்பட்டா அந்த 2 பேர்ல ஒருத்தர் தேர்வு செய்யப்படுவாரான்னா ரொம்ப சூப்பராக அமைஞ்சிரும். ஆனா அந்த 2 பேரும் தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எப்படி வாய்ப்பு இல்லைன்னா, ஒவ்வொருவராக நம்ம பார்த்துட்டோம்னா அது தெளிவாக புரிந்துவிடும். உதாரணமாக துணைத் தலைவர் போட்டிய பதவியை உருவாக்குவதற்கான நியமனங்கள் மார்ச் 4ஆம் தேதி 2025 கெய்ரோவில் நடைபெற்ற மாநாட்டில் வைத்து முடிவெடுக்கப்பட்டது. ஏன்னா அப்பாஸுக்கு 90 வயசாயிடுச்சு, உடனடியாக துணை ஜனாதிபதியாவது உருவாக்கிக்கிறங்க, அப்பதான் அவருக்கு பிறகு அவர் ஜனாதிபதியா மாற முடியும் என்கிற முன்னேற்பாடுகள் கத்தார், கெய்ரோ எல்லாம் முன் வச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் துணை ஜனாதிபதிக்கான தேர்வு தற்போது நடந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக துணை ஜனாதிபதினா PLOவினுடைய துணை தலைவராக அவர் வர வேண்டும். PLOக்கு துணை தலைவர்னா துணை ஜனாதிபதி என்கிற ஒரு இடத்துக்கு அவர் வந்துடலாம் என்கிறது அவர்களுடைய சட்டமாக இருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீனத்தில் துணை ஜனாதிபதியாக அல்லது ஃபத்தாஹ் அமைப்பினுடைய துணை தலைவராக தேர்வாகணும்னா அவருக்கு ஒரு 3 நிபந்தனை இருக்குது. அந்த 3 நிபந்தனையில் முதலாவது நிபந்தனை என்னன்னு சொன்னா,
துணை அதிபராக வருகிறவர் இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இருக்கக்கூடியவராக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, மாமா மச்சாண்டு பேசிக்கிற அளவுக்கு அவனுக்கு முதுகு சொரிஞ்சு விடுறது, காலை நக்கி விடுறது, இந்த மாதிரியான ஒரு இடத்துல ரொம்ப கேவலமாக இஸ்ரேல் சொல்றதையெல்லாம் கேட்டு பதவிக்காக தலையாட்டுகிற யாரா இருந்தாலும் மஹமூத் அப்பாஸை விட ரொம்ப சூப்பராக அடிமையாக 100% கொத்தடிமையா இருப்பாங்கல்ல, அப்படி ஒரு கொத்தடிமையாக இருக்க வேண்டும் என்பது முதல் நிபந்தனையாக பார்க்கப்படுது. இஸ்ரேல் ஏத்துக்கறலன்னா அதுக்கு பிறகு நீங்க துணை ஜனாதிபதி ஒருத்தரை தெரிவு செஞ்சு என்ன பலன் என்கிற ஒரு கேள்வியை அவர்களே எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இஸ்ரேல் அங்கீகரிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும்னா இஸ்ரேலுடைய அக்மார்க் முத்திரையோடு இருக்கக்கூடிய கொத்தடிமையாக இருக்க வேண்டும் என்பது முதலாவது. இரண்டாவது, அரபு உலகத்தில் குறிப்பாக ஜோர்தானும் ஈஜிப்டும் அமெரிக்காவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும். ஏன்னா ஜோர்தான் ஜெருசலம்ல மஸ்ஜிதுல் அக்ஸா அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கிறது. எனவே ஜோர்தான் ஏற்றுக்கொள்ளணும். ஜோர்தான் மன்னரை பொறுத்தவரை அவரும் அக்மார்க்கோட முத்திரையோட இருக்கக்கூடிய மிக தெளிவான ஒரு இஸ்ரேலிய அடிமைங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால ஈஜிப்டுடைய ஜனாதிபதி அப்துல் ஃபத்தா சிசியை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் கலப்பில்லாத இஸ்ரேலிய அடிமையாக இருக்கக்கூடிய ஒருவர். இவர்களோடு சேர்த்து அமெரிக்கா, இந்த 3 நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும். மூன்றாவது, ஃபத்தாஹ் இயக்கத்துக்குள்ள செல்வாக்குள்ளவராக இருக்கணும். அதை தாண்டி தான் பாலஸ்தீன மக்களிடத்தில் செல்வாக்கு மிக்கவராக இருக்க வேண்டும். மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்குதோ இல்லையோ, இந்த 3 இருக்கணுங்கிறதா அதுல மிக முக்கியமான அம்சங்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் யார் இதற்கு தேர்வு செய்யப்படலாம் என்கிற போட்டியில 4 பேர் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதுல முதலாவது இடத்தில் இருக்கக்கூடியவர் இவர் ஹுசைன் அஷேக் என்கிற ஒருவர். இவர் யாருன்னு சொன்னா 1960 டிசம்பர் 14ஆம் தேதி பிறந்த இவர் பாலஸ்தீனத்தினுடைய வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசியல்வாதியாக பார்க்கப்படுறாரு. முக்கியமான அரசியல்வாதினா என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, ரொம்ப நெருக்கமாக இஸ்ரேலோடு பணியாற்றக்கூடிய ஒருவர். இவர் 2025 பிப்ரவரி மாதம் 20 வரைக்கும் அமைச்சராக இருந்தவர். அமைச்சர்னா இங்க முனிசிபல் ஒரு லோக்கல் மந்திரியா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கிறங்க. ஒரு சிஎம்சில கலம்ப முனிசிபல் கவுன்சில் இருக்கிற மாதிரி, அல்லது சென்னை மாநகர சபையில் ஒருத்தர் இருப்பார்ல, அவருக்கு இருக்கிற பவர் கூட இவங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பேரளவுக்கு இருக்கக்கூடிய ஒருவர். ஆனா அவங்களுக்கு அதான பெரிய பதவி. அப்படி இருந்த ஒருவர். இவருடைய பதவி உயர்வு நிறையவே இவருக்கு கிடைச்சிருக்கு அந்த இயக்கத்துக்குள்ள. அதையெல்லாம் வச்சு இயக்கத்துக்குள்ள அவருக்கு செல்வாக்கு இருக்குது. இஸ்ரேல்கிட்ட கொஞ்சம் மரியாதை இருக்குது. அமெரிக்கா, ஜோர்தான், அதே போன்று ஈஜிப்ட் அவரை ஏற்றுக்கொள்கிறது என்கிற ஒரு நிலைப்பாடு அவருக்கு இருக்கு. எனவே முதல் இடத்துல அவர் இருக்கிறார். பெரும்பாலும் இந்த அடிமை தான் அடுத்த அடிமையாக தேர்வு செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடியவர் ஜிப்ரீல் ரஜூப் என்கிற இவர். இவர் தான் இரண்டாவது இடம். இந்த இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடியவர் 1953 மே 14 பிறந்திருக்கிறாரு. மேற்கு கரையில தடுப்பு பாதுகாப்பு சேவையினுடைய தலைவராகவும் நிறுவனராகவும் 2002 வரைக்கும் பணியாற்றி இருக்கிறார். ஒரு பதவியில் இருந்து இருக்கிறாப்ல. அதே நேரத்தில் 2009ஆம் ஆண்டு ஃபத்தாஹ் இயக்கத்தினுடைய 6வது மாநாட்டில் மத்திய குழுவுக்கு சென்ட்ரல் கமிட்டிக்கு அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. அதனுடைய ஒரு உறுப்பினராக இருக்கிறாரு. அதே வருஷத்தில் இவர் ஃபத்தாஹினுடைய ஜெனரல் செக்ரட்டரியாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாம மேற்கு கரையில் தனக்கு ஒரு பிரபலம் இருப்பதாக இவர் நம்பிக்கை இருக்கிறார். ஆக்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி ஆக்களா இருப்பாங்கன்னு. இவங்க அத்தனை இந்த 2 பேருமே ரொம்ப இஸ்ரேல் இடத்துல செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கிறாங்க. இந்த 2 பேர்ல ஒருவர் தான் தேர்வு செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த 2 பேருடைய நிலைமை என்னன்னா, இவர் முகமது தஹலான், இவர் ரொம்ப குறைவாக அறியப்பட்ட ஒருவராக இருப்பார். ஆனா மிக முக்கியமானவர். முகமது தஹலானை பொறுத்தவரையில் 1969 செப்டம்பர் 29 பிறந்தவர். காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன தடுப்பு பாதுகாப்பு சேவையினுடைய முன்னாள் தலைவராக செயல்பட்டவர். ஃபத்தாஹ் காசாவையும் அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்கையும் ஆளுகிற நேரத்தில் காசாவில் செயல்பட்டவர் தான் இவர். பட் கொஞ்சம் மனிதநேயம் மிக்கவர். குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு சேர்ந்து பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பவர். இஸ்ரேலுக்கு எதிரானவரும் கூட. அதிலும் குறிப்பாக 2009 ஃபத்தாஹினுடைய மத்திய குழுவுக்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2011 மஹமூத் அப்பாஸால இவர் ஃபத்தாஹில் இருந்து வெளியேற்றப்பட்டார். ஒன்ன வச்சுக்கலாம் செய்ய முடியாது, நீ அடிமையாக சிறப்பான அடிமையாக இருப்பதற்கு தகுதியற்றவன், எனவே வெளியே போன்னு சொல்லி முகமது தஹலானை வெளியே போட்டுட்டாங்க. இப்போ அவர் ஃபத்தாஹிட போட்டிக்கு வருவார்னு நினைச்சாலும் அவரை தேர்ந்தெடுக்க முடியாது. ஏன்னா அவர் ஃபத்தாஹினுடைய உறுப்பினராக இல்லை என்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அப்படி வச்சா தான் அவர் தேர்ந்தெடுக்காம இருக்க முடியும். எனவே இவர் தலைவராக தேர்வு செய்யப்படுறதுக்கு, துணை தலைவராக வர்றதுக்கோ அடுத்த ஜனாதிபதியாக வர்றதுக்கோ வாய்ப்பு கிடையாது. இவர் ஓரம் கட்டி தான் ஆல்ரெடி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் இஸ்ரேலோட இணங்கி போக மாட்டாங்க, பாலஸ்தீனம்னே நிற்பாங்க. எனவே பாலஸ்தீனம்னே நிற்கக்கூடியவங்க இதுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுல
உறுதியாக இருக்கிறார்கள். யார் இவங்க எல்லாம்ன்றதை புரிஞ்சுக்கிறதுங்க, அதான் நமக்கு இந்த இடத்துக்கு தேவை. அதே நேரம் அடுத்த போட்டியாளராக இருக்கக்கூடிய ஒருவர் இவர் மர்வான் பர்கௌத்தி அவர்கள். மர்வான் பர்கௌத்தி அவங்க இதுவரைக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட சிறையிலே இருக்கிறார். காசாவினுடைய இந்த பிரச்சனையில பாலஸ்தீன கைதிகள் விடுதலையில முக்கிய இடத்துல இருக்கக்கூடிய ஒருவர் இவர் தான். இவரை விடுவிக்கணும்னு சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இஸ்ரேல் இவரை விடுவிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 1958 ஜூன் மாதம் 6ஆம் தேதி பிறந்தவர். பாலஸ்தீனத்தினுடைய தலைமை பதவிகளில் வைத்து அழகு பார்க்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர். யாசர் அரபாத்தினுடைய வலது கை மாதிரி இருந்தவர். உண்மையிலே யாசர் அரபாத்துக்கு பிறகு பாலஸ்தீன அதிகார சபையினுடைய PLOவினுடைய தலைவராக இவர் தான் வந்திருக்கணும். ஃபத்தாயினுடைய தலைவராக இவர் தான் வந்திருக்கணும். பேருக்காவது ஜனாதிபதினு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த இடத்துக்கு இவர் தான் வந்திருக்கணும். இவர் வந்துடக்கூடாது என்று சூழ்ச்சி செய்யப்பட்டு இவர் சிறையில் அடைக்கப்பட்டு மஹமூத் அப்பாஸ் என்கிற மிக தெளிவான ஒரு அடிமை ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டார். அந்த சூழ்ச்சியின் காரணமாக சிறையில் இருக்கக்கூடிய ஒருவர் தான் இந்த மர்வான் பர்கௌத்தி அவர்கள். குறிப்பாக மர்வான் பர்கௌத்தி இரண்டாவது பாலஸ்தீன இன்திஃபாதாவின் போது முக்கியமான ஒரு தலைவராக அறியப்பட்டவர் மட்டுமல்ல, 2002 இவர் கைது செய்யப்பட்டார். 2002 இருந்து இப்ப நம்ம 2024 இருக்கிறோம். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேலுடைய சிறையில் இருக்கக்கூடிய ஒருவர். ஃபத்தாஹ் அமைப்பினுடைய மத்திய குழுல சென்ட்ரல் கமிட்டியில் இருக்கக்கூடிய ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட முதலாவது நபராகவும் மர்வான் பர்கௌத்தி தான் இருக்கிறார். இந்த இடத்துல என்ன கவனிக்கணும்னா, ஜனாதிபதி துணை ஜனாதிபதிக்கான பதவி அடுத்த ஜனாதிபதியாக ஆக்கப்படுவதற்கு பாலஸ்தீனத்தினுடைய வெஸ்ட் பேங்க், அதே போன்ற காசா, அங்கிருக்கக்கூடிய அத்தனை பொதுமக்களுடைய நன்மதிப்பை இவர் பெற்றிருக்கிறார். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய நன்மதிப்பை பெற்றிருக்கிறார். எல்லோருடைய நன்மதிப்பையும் இவர் பெற்றிருந்தாலும் இவர் சிறையில் இருக்கிறாரு. ரொம்ப முக்கியமாக இவர் விடுதலை ஆகிற கூடாதுங்கிறதுல ஃபத்தாஹ் கவனமாக இருக்குது. இப்ப ஏன் அவசரமா துணை தலைவர் பதவியை உருவாக்கிறணும்னு தடுமாறுறாங்கன்னு சொன்னா, இவர் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இந்த பேச்சுவார்த்தை நடக்குதா இல்லையா, ஏதோ ஒரு சீஸ்ஃபயர் வந்து யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு நாங்க எங்க பணைய கைதிகளை விடுவிக்கிறோம், மர்வான் பர்கௌத்தியை நீங்க விடுதலை பண்ணுங்க, விடுதலையாகி வெளியே வந்துட்டாருன்னா அடுத்த ஜனாதிபதியா இவர் வந்துருவார். எனவே இவர் வர்றதுக்கு முன்பதாக துணை ஜனாதிபதியின் யாரையாவது இவரையும் தவிர்த்துட்டு இந்த ரெண்டு அடிமைகள் ஒரு அடிமையை துணை ஜனாதிபதியாக நியமிச்சு விட்டாங்க என்று சொன்னா அடுத்ததாக இவர் வெளியே வந்தாலும் அந்த பதவிக்கு வர முடியாது. ஏன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க, ரெண்டு தரப்புக்கும் பொதுவான ஒருவரை ஜனாதிபதியாக ஆக்குவோம், அதுக்கு பொறுப்பாளியாக ஆக்குவோம்னு. இவர் வந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதனுடைய உறுப்பினர் கிடையாது, ஃபத்தாஹ் அமைப்பினுடைய உறுப்பினர். ஆனா சிறையில் இருக்கிறதுனால இவருக்கு பொறுப்பு வர வாய்ப்பு இல்லை என்று சொல்லி, இன்னும் சொல்ல போனா இஸ்ரேல் இவரை ஏத்துக்கிற மாட்டாங்கல்ல, அதனால சிறையில் இருக்கும் போதே இந்த ரெண்டு அடிமைகள் ஒருவரை கொண்டு வந்து விடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த நிலைதான் தற்போது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இனிமேலாம் இத்தாலி எரியும் போது நீரோ மன்னன் பிடில் வாசிச்சுக்கிட்டு இருந்தான் சொல்ல தேவையில்லை. காசா எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி 2-3 பேர் உட்கார்ந்துக்கிட்டு ஜனாதிபதி பதவிக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க என்று சொல்வதே பொருத்தமானதாக இருக்கும். நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களோ அவர்களுடைய பதவிகளுக்காக அடித்துக் கொள்கிற ஒரு நிலை உண்டாகி இருக்கக்கூடிய நேரத்தில் காசாவில் இன்றைக்கும் 37 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் காசாவில் உடனடியாக ராணுவ ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலிய பாராளுமன்றம் நெசட்டினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய மோஷே சாதே என்கிறவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். காசாவில் உணவு விநியோகத்தை முற்றுமுழுதாக நிறுத்த வேண்டும். காசா மக்களுக்கு இப்பவே சாப்பாடு கிடையாது, அவங்களுக்கு மருந்து கிடையாது, தண்ணி கிடையாது, ஒன்னையுமே கொடுக்க கூடாது. அவர்கள் உணவு இல்லாமல் செத்து மடிந்தாலும் பரவாயில்லை, ராணுவ ஆட்சி அங்கே கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அவர்கள் எழுப்பி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் இன்றைக்கு எடியோத் அஹரோனோத். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் தெரியும், புனிதமிக்க ரமலானுடைய காலத்தில் இருந்து நம்ம இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகளில் பொத்துவில் பகுதிகளில் ஒரு 14 இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காக அவர்களுடைய குடும்பங்களுக்காக வீடு அமைக்கிற ஒரு திட்டத்தை பற்றி விளம்பரம் செய்து வந்தோம். அந்த பணிக்காக உங்களுடைய தான தர்மங்கள் ஜகாத் நிதிகளை நம்ம தொடர்ந்து கேட்டு வந்திருக்கிறோம், இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா முதல் கட்டமாக ஒரு 5 வீடுகளை அமைக்கிற பணி நடைபெற்று வருகிறது. மீதி உள்ள வீடுகளை நம்ம அமைக்க வேண்டி இருக்கிறது, மற்ற பணிகளையும் செய்ய வேண்டி இருக்கிற காரணத்தினால உங்களிடத்தில் இறைவனுக்கான உதவியாக இந்த உதவியை தொடர்ந்து நம்ம கேட்டு வர்றோம். அங்க இந்த வீடுகள் கட்டப்படுகிற காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 5 வீடுகள்ல 4 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. மேல கூரை போடுகிற, அதே மாதிரி அந்த பூசுகிற வேலைகள், மற்ற உள்ள வேலைகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. 5வது வீடும் தற்போது கட்டப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நீங்க பார்த்து வர்றீங்க. இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு இருக்கக்கூடிய மீதமுள்ள வீடுகளையும் கட்ட வேண்டி இருக்கிற காரணத்தினால உங்களால் முடிந்த உதவிகளை தாராளமாக வாரி வழங்குங்கள். அது 1000 ரூபாய், 2000
ரூபாய், 500 ரூபாய், 200 ரூபாய் எவ்வளவாக இருந்தாலும் அப்படி தரக்கூடிய பல சகோதரர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் பரிபூரணமான எண்ணங்களுக்குரிய கூலிகளை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கும் பரக்கத் செய்ய வேண்டும். காரணம் என்னன்னா, எங்களால் இதுதான் முடியும்னு நினைக்கிறாங்க இல்லையா, நினைக்கிறத கொடுத்து உதவுறாங்க இல்லையா. இத்தகுன்னார வலவு பிஷிக்கு தம்ரா என்றார்கள் ரசூலுல்லாஹ். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கு ஒரே ஒரு பேர்ச்சம்பழத்தினுடைய துண்டு இருந்தாலும் அதை தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தங்களிடத்தில் எது இருக்குதோ அதை கொடுத்து உதவக்கூடிய பல சகோதரர்களை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். இதற்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். மேலதிக உதவிகளை நீங்கள் செய்கிற போது மீதமுள்ள வீடுகளை நம்ம அமைப்பதற்குரிய அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். எனவே அந்த மக்களுக்கான இந்த பணி மிகச்சிறப்பாக மிக தெளிவாக அந்த பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. எனவே அந்த பணியை முடிப்பதற்காக உங்களுடைய உதவிகளை முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நீங்கள் வாரி வழங்க முடியும். வெளிநாடுகளில் இருந்து இந்த வங்கி கணக்கிலக்கத்திற்கு பணம் போட முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அது பற்றிய விவரங்களையும் உங்களுக்கு வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். நம்முடைய எண்ணங்களை இறைவன் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக. அந்த மக்களுக்குரியது அந்த மக்களுக்காகவே போய் சேர வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது. வல்ல ரஹ்மான் நம்முடைய அனைத்து முயற்சிகளையும் கைகூட வைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, இஸ்ரேலிய பத்திரிகை அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, காசாவில் யுத்தத்தை நிறுத்துங்க, பணைய கைதிகளை ஒரு சமாதான உடன்படிக்கையினூடாக கொண்டு வாங்க, இனிமேல் நாங்கள் யுத்தத்துக்கு வரமாட்டோம் என்று 2 லட்சத்துக்கு மேற்பட்ட ராணுவத்தை சேர்ந்தவர்கள், ராணுவத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், அதே போன்ற கல்வியலாளர்கள் என்று 2 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க கையெழுத்து போட்டிருக்காங்களா இல்லையா. இந்த பதவிகளில் இருக்கக்கூடிய யாரையுமே பதவி நீக்கம் செய்வதில்லை என்கிற ஒரு முடிவை இஸ்ரேலிய ராணுவம் எடுத்திருக்கிறது. 2 லட்சம் பேரை நாங்கள் பதவி நீக்கம் செய்யறேன்னு பண்ண முடியுமா ஒரு அரசாங்கத்துக்கு? பண்ண முடியாது. அதனால நாங்கள் பண்றதில்லைன்னு முடிவெடுத்திருக்கிறாங்களாம். இன்னும் சொல்ல போனா, இப்படி இந்த கையெழுத்து போட்டு யுத்தத்தை நிறுத்துங்க, நாங்களாம் யுத்தத்துக்கு வரமாட்டோம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, இந்த செய்தியை நியூஸ் ஆக்கிய எந்த ஒரு செய்தித்தளத்துக்கும் நாங்கள் தடை விதிப்பதில்லை என்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கோம். தடையெல்லாம் விதிக்க முடியாது. ஏன்னா இருக்கிற எல்லா செய்தி சேனலும் இஸ்ரேலுக்குள்ள இதை செய்தி ஆக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னா எந்த செய்தி சேனலும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிக்கணும். அதனால அதையும் விதிக்க முடியாது, அவங்களுக்கு இவங்களுடைய பதவிகளையும் பறிக்க முடியாது என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பதாகவும் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு சற்று முன்னால் வெளியாக இருக்கக்கூடிய அறிக்கை பிரகாரம் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இன்றைய தினம் இஸ்ரேலிய நீதிமன்றத்தில் ஆஜராகிறார். பாதுகாப்பு தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்க இருக்கிறார். ஏன்னா அவருக்கும் ஷின்பத்தினுடைய தலைவருக்கும் இடையில ஒரு பெரிய முருகல் நிலை ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நீதிமன்றத்தில் அவர் என்ன சொல்ல போறாரு, என்ன நடக்க போகிறதுங்கிற விவகாரம் இன்னும் வெளியாகல. வெளியானதுக்கு அப்புறம் அதை நம்ம சொல்லுவோம். வெளியானாலும் அங்கே என்ன நடந்திருக்குங்கிற ஒரு செய்தியாக தான் அது வரப்போகுதே தவிர உடனடியாக நெத்தன்யாகு நாட்டை விட்டு ஓடிவிட்டார், பறந்து விட்டார் ஒரு செய்தி அங்கே வரப்போறது இல்லை. என்ன நடக்கிறதோ அதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம தர முடியும். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தியில் இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் லாபித் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா, இந்த அரசாங்கத்தினால எக்காரணம் கொண்டும் யுத்தத்தை வெல்ல முடியாது என்பது பரவலாக நமக்கு தெரிஞ்சிருச்சு. ராணுவம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ராணுவ தளபதிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க, பொதுமக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க, அரசியல்வாதிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அத்தனை பேருமே இந்த அரசாங்கத்தினால யுத்தத்தை வெல்ல முடியாது என்று சொல்லி மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இன்னும் சொல்ல போனா, யுத்தம் முடிவுக்கு வந்தால், ஒரு சமாதான உடன்படிக்கை ஏதோ யுத்தம் முடிவுக்கு வந்தா அடுத்ததாக காசாவில் என்ன நடக்கும் என்பதற்கான எந்த திட்டமுமே அரசாங்கத்திடத்தில் இல்லை. நம்முடைய அரசாங்கத்தின் மீது ராணுவம் வைத்திருந்த நம்பிக்கையை ராணுவம் இழந்து விட்டது. எனவே இந்த அரசாங்கம் தோல்வி கண்டிருக்கிறது இந்த யுத்தத்திலே என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் பகிரங்கமாக அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலிய பத்திரிகைகளில், இஸ்ரேலிய ஊடகங்களில் இது தொடர்பாக நிறைய விவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு விவாதத்தில், சேனல் 20 வெளியான விவாதத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, காசாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தாக்குதல்களை அதிகரிக்கும் என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலிய அதிகாரிகள் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. கொஞ்ச நாளாக, ஒரு 40-45 நாளாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு குறைவான தாக்குதல்களை நடத்தினாலும் இப்ப அவங்க படுபயங்கரமான தாக்குதல்களை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்களுடைய தாக்குதல்கள் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிற காரணத்தினால குறிப்பாக இஸ்ரேல் ராணுவத்தில் ஆளணி பற்றாக்குறை இருக்கிறது. ரிசர்வ் படையில் 2 லட்சம் பேர் நாங்கள் யுத்தத்துக்கு போக மாட்டோம்னு நிற்கிறாங்க. எனவே ராணுவ பற்றாக்குறை இருக்கிறது. பெஞ்சமின் நெத்தன்யாகுனுடைய அரசாங்கம் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு போராடுவதை தவிர இஸ்ரேலை காப்பாற்றிக் கொள்வதற்காக போராடவில்லை என்கிற இந்த காரணங்களால நம்ம தோல்வியை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தாக்குதல்களை உச்சமாக ஆரம்பித்திருக்கிறது என்கிற செய்திகளோடு நீங்க இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய அரபு ஆங்கில பக்கங்களை போய் பார்க்க முடியும். அல் ஜசீராவினுடைய யூடியூப் சேனல்ல நீங்க போய் பார்க்க முடியும். இன்றைக்கு ஒரு முக்கியமான வீடியோ வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோவை
பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்ட வீடியோ கிடையாதுங்க, இஸ்ரேலே வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ. என்னன்னா, இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கும் பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கும் இடையிலே நடைபெறுகிற சண்டை பற்றிய வீடியோ. என்ன நோக்கத்தில் தூக்கத்தில் எழும்பி அந்த வீடியோ வெளியிட்டாங்களான்னு தெரியல. ஆனா அந்த வீடியோவில் பல உண்மைகள் வெளியாகிவிட்டது. என்னன்னு சொன்னா, ஒரு வீட்டுக்குள்ள படு பயங்கரமான தாக்குதல் நடைபெறுகிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் துடித்து வீழ்ந்து சாகிற காட்சிகள் எல்லாம் அதிலே படமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு படிக்கட்டில் தான் ஆரம்ப சண்டை மேலே இருந்து நடக்குது போல, படிக்கட்டில் உருண்டு வந்து கீழே விழுகிற காட்சிகள் இருக்கிறது. உள்ளுக்குள்ள கத்தி பிரட்டிக்கிட்டு யுத்தம் நடக்குது. யுத்தத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தாக்குதல் நடத்துறாங்க. இவங்க என்னடான்னா கத்தி பிரட்டிக்கிட்டு தங்களுக்கு விழுகிற அடிகளை தாங்க முடியாம கதறிக்கிட்டு சண்டை போடுகிற காட்சிகள், அதுல சில பேர் கொல்லப்படுகிற காட்சிகள் எல்லாம் படமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீடியோ இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ சர்வதேச அளவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தோல்வியையும் அவர்கள் எவ்வளவு மொக்கத்தனமாக யுத்தம் செய்கிறார்கள் என்பதையும் எடுத்து காட்டுவதாகவும் அமைந்திருக்கிறது. இந்த நேரத்தில் தான் இன்றைக்கும் மீடியாக்களை வந்து பேசக்கூடிய இஸ்ரேலுடைய அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு திரும்ப சண்டையை உச்சமாக நடத்துறதுக்கு தயாராகிட்டாங்க. எனவே நம்ம வந்து ஒன்றோ யுத்தத்துக்கு போவதுன்னா நம்முடைய ரிசர்வ் படை வீரர்களும் வர வேண்டும். ஆனா அவங்க வரமாட்டேங்கிறாங்க. எனவே இந்த யுத்தத்தை நடத்துறது அசாத்தியமானது என்று சொல்லப்பட்டது மட்டுமல்லாம, இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடைய தலைமையில் அமைச்சரவை கூட்டம் கேபினட் நடைபெற்ற நேரத்தில் சேனல் 20 இஸ்ரேலுடைய செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, காசாவில் கூடுதலான ராணுவத்தை அனுப்பி யுத்தத்தை விரிவுபடுத்தணும் என்கிற ஒரு கோரிக்கையை பெஞ்சமின் நெத்தன்யாகு முன்வச்சதாகவும் அதனை அமைச்சரவை புறக்கணித்து விட்டது. அப்படியெல்லாம் பண்ண முடியாது, ஏற்கனவே வாங்கின அடி போதும் என்று சொல்லி இருப்பதான செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு இந்த புகைப்படமும் அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்களில் ரொம்ப ஃபேமஸாக மாறி இருக்கிறது. என்னன்னா, பெஞ்சமின் நெத்தன்யாகு சொன்ன பொய்கள் என்று சொல்லி, அதே போன்று இஸ்ஹாக் பிரிக் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய உண்மைகள். இவர் ரிசர்வ் படை இஸ்ரேலுடைய ரிசர்வ் படையினுடைய ஜெனரலாக ராணுவ தளபதியாக இருந்தவர். அது மட்டுமல்லாமல் தெற்கு படையினுடைய தளபதியாக இருந்தவர். இஸ்ரேலுடைய நிறைய காலேஜ்கள் ராணுவ கல்லூரிகளில் பேராசிரியராக பணியாற்றியவர். அவர் பல உண்மைகளை போட்டு உடைச்சிருக்கிறார். அதைத்தான் ஒப்பிட்டு இதில் காட்டியிருக்கிறாங்க. குறிப்பாக இதுவரைக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுனுடைய அரசு ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா, 50% காசாவினுடைய பங்கரை அழிச்சிட்டோம்னு சொன்னாங்க. பிறகு 50 இப்போ எப்படி ஆயிருக்குன்னா 25% சொன்னாங்க. அதைத்தான் அவர் சுட்டிக்காட்டி, நீங்க 25% சொல்றீங்க, அது பச்சை போய் 10% மாத்திரம் தான் காசாவிலே பங்கர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. அதை விரிவாக அவர் சொல்லியிருந்தார். அந்த 10% கூட பாலஸ்தீன விடுதலை அமைப்பு விட்டுட்டு போன பாலடைஞ்ச பங்கர்கள், அதை அழிச்சுட்டு நாங்க பங்கர் அழிச்சோம் முதல்ல உங்களுக்கு பங்கர் எங்க இருக்குன்னு தெரிஞ்சாதானடா அழிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. ரெண்டையும் ஒப்பிட்டு அல் ஜசீரா இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தியை நீங்க பார்க்க முடியும். அது மட்டுமல்லாமல் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன சொல்றாருன்னா, காசாவில் ராணுவம் ரொம்ப முக்கியமான பல வெற்றிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது, வெற்றிக்கு மேல வெற்றி எங்களுக்கு அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்றாரு. ஆனா இஸ்ஹாக் பிரிக் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இஸ்ரேலுடைய ராணுவ தளபதியாக இருந்தவர், மேஜர் ஜெனரலாக இருந்தவர், ஏற்கனவே நான் சொன்ன பல பதவிகளில் இருந்தவர். அவர் என்ன சொல்றாருன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பிட்ட ரொம்ப வலிமிகுந்த அடிகளை வாங்கி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ராணுவம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரெண்டே ஒப்பிட்டு தான் அவங்க போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, காசாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவத்தை நாங்க நிறையவே அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இஸ்ஹாக் பிரிக் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அப்படி சொல்வது பொய், அவர்கள் கொல்லப்படல. அப்படி இவங்க சொன்ன மாதிரி 10,000 பேர் 15,000 பேர் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிச்சிட்டோம்னு சொன்னதெல்லாம் பச்சை பொய், அப்படியெல்லாம் அழிக்கப்படல. அவங்க மீண்டும் மிக தெளிவாக தன்னுடைய ராணுவத்தை கட்டமைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30,000 பேர், இது பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் தலைமை அமைப்பை அவர் சொல்றாரு, 30,000 ராணுவத்தை அவங்க மீண்டும் சேர்த்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இஸ்ஹாக் பிரிக் அவங்க வெளியிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன சொல்றாருன்னா, ராணுவ அழுத்தம், காசாவுல யுத்தம் பண்ணியே நாங்க பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வருவோம் என்று சொல்கிறார். இஸ்ஹாக் பிரிக் என்ன சொல்றாருன்னா, அப்படி சொல்றது மிகப்பெரிய பச்சை பொய், புரளி. அது நீங்க இவ்வளவு காலமா யுத்தம் பண்ணி எவனையாவது மீட்டுக்கிட்டு வந்தீங்களா? நீங்க மீட்டுக்கிட்டு வர முடியாது. நீங்க யுத்தம் பண்ணி ஒண்ணும் பண்ண முடியாது. சமாதானமாக போய் அவங்க கிட்ட சரணடையுங்க என்று சொல்லி மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார். இஸ்ரேலிய ராணுவம் சரணடைவதுதான் அங்கிருக்கக்கூடிய பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வருவதற்கு வழியே தவிர நீங்கள் சண்டையிடுவதால் எதையும் செய்ய முடியாது என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ஹாக் பிரிக் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய, இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ தளபதி சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளையும் அதே போன்று பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய பொய்களையும் ஒப்பிட்டு இந்த செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலை நோக்கி, இஸ்ரேலுடைய டெல் அவிவ் பகுதிகளை நோக்கி மிக பாரதூரமான தாக்குதல்களை ஹூத்திகள் நடத்தி இருக்கிறார்கள். அன்சாருல்லா இயக்கம் நடத்தி இருக்கிறது. இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக ஹுதைதா பகுதிகளில் இருக்கக்கூடிய யமனுடைய ஏர்போர்ட்ல அமெரிக்க ராணுவம் 3
தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள், எவ்வளவு அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகவில்லை. ஆனால் அதற்கு முன்பதாக அன்சாருல்லா இயக்கம் ஹூத்திகள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்க டெல் அவிவை நோக்கி அதே போன்று இஸ்ரேலுடைய இன்னும் பல பகுதிகளை நோக்கி ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த புகைப்படத்தோடு அல் ஜசீரா அந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. இன்றைக்கும் அவர்கள் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு ஹூத்திகள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் எங்களுக்கு எவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டாலும் நாங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை நிறுத்தப் போவதில்லை என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். இந்த செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் பாலஸ்தீன மக்கள் மீதான தொடர் தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி வருகிறது. பாலஸ்தீன மக்களுக்காக ஒவ்வொரு தொழுகையிலையும் பிரார்த்தனை செய்ய மறந்துடாதீங்க. 5 நேர தொழுகைகளில் சுஜூதிலையும் அத்தஹியாத்திலையும் பிரார்த்தனை செய்ய முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் பிரார்த்தனை செய்வதற்கு கற்றுத்தந்த 2 இடங்கள் இதுதான். நம்ம தக்பீர்லையோ அல்லது ருக்கூலையோ மற்ற இடங்கள்லையோ நம்ம பிரார்த்தனை செய்ய முடியாது. தொழுகையில் பிரார்த்தனை பண்ணுறதா இருந்தால் ஒன்றோ நீங்கள் அத்தஹியாத்தில் ஓதி முடிச்சுட்டு பிரார்த்தனை பண்ணனே, இல்லைன்னு சொன்னால் சுஜூதில் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அது, அந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணணும். பாலஸ்தீன மக்களுக்காக கண்டிப்பாக இந்த 2 சந்தர்ப்பங்களில் பிரார்த்தனை பண்ணுங்க. நம்மளாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் அந்த மக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறதுனாலையும், அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக குனூத்து நாசிலாவை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து ஓதி வாருங்கள் என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் எழுப்பவும் தவறிவிடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.